Hello everyone, welcome to my class Dr. Shobana's literature classes. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம history of English literature the age of Milton பார்க்க போறோம். This is also called as the Puritan age. So இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம மெயினா பார்க்க போறது life and works of Milton. So before we enter into the class, kindly subscribe my channel. So features of the age பார்க்க போறோம். So before that உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். We have until now seen until Shakespearean age வரைக்கும் நம்ம பார்த்திருக்கிறோம். Now we are going to resume with the age of Milton. So அந்த Shakespearean age வரைக்கும் the development of drama, the stages of drama, அடுத்து யூனிவர்சிட்டி விட்ஸ் எப்படி வந்தாங்க, ஷேக்ஸ்பியரோட பீரியட்ல எப்படி இருந்தது லிட்ரேச்சர், இட் வாஸ் அ கோல்டன் பீரியட் அப்படின்லாம் பார்த்தோம். ரைட், அதுக்கப்புறம் பென் ஜான்சன் பீரியட்ல டிக்ளைன் ஆஃப் ட்ராமாவும் பார்த்தோம். இப்போ மில்டன் ஏஜ்ல அது எப்படி மாறுச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஏன்னா இந்த ஏஜ் நமக்கு எல்லாம் தெரியும், பியூரிட்டன்ஸ் தே டிட் நாட் லைக் ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர். ஸோ இந்த பீரியட்ல கேரக்டரிஸ்டிக்ஸ் முதல் படிச்சுட்டு அடுத்ததான் லிட்ரேச்சருக்குள்ள போகலாம். The special feature of the age was growth of Puritanism as a moral and social force. Moral force first அது ரொம்ப கெயின் பண்ணுது. ஃபர்ஸ்ட் moral force முதவே அதோட இது இம்பார்ட்டன்ஸை கெயின் பண்ண ஆரம்பிச்சது Puritanism. மக்களுக்கு மத்தியில் Puritanism ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. Protestantismோட எக்ஸ்ட்ரீமிட்டி தான், எக்ஸ்ட்ரீம் ஃபெய்த் ஆஃப் Protestantism தான் Puritans. கொஞ்சம் கூட அவங்க வளைஞ்சே கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்றவங்க தான் பியூரிட்டன்ஸ். ஸோ இந்த ஃபோர்ஸ் அந்த பீரியட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. ஆஃப்டர் ஷேக்ஸ்பியர், அதாவது எலிசபெத்தன் ஏஜ்க்கு அப்புறமே இந்த பியூரிட்டன் ஃபோர்ஸ் இந்த ஸ்பிரிட் ஆஃப் பியூரிட்டானிசம் இங்கிலாந்துல நல்லாவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது இது ஒரு சோஷியல் ஃபோர்ஸாகவும் மாறுது. அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலுக்கு அது போகுது. மக்கள் மத்தியில் பிரபலமானது, அடுத்து அட்மினிஸ்ட்ரேஷன் வழியிலையும் அது ரொம்பவே ஸ்ட்ராங்கா உருவெடுக்குது Puritanism. It establishes as the controlling power of the state. As I said, அதுதான் controlling power of the state ஆவே மாறுது Puritanism. Many men were dissatisfied with the religious settlement accomplished by Archbishop Parker. ஓகே, ஆர்ச் பிஷப் பார்க்கர். ஏன்னா அங்க இங்கிலீஷ் சர்ச் நிறுவிட்டாங்க. ஈவன் during the time of Henry VIII பீரியட்லயே ரோமன் கேத்தலிசிசம் அபாலிஷ் பண்ணி டிசல்யூஷன் ஆஃப் மொனாஸ்ட்ரிஸ் கொண்டு வந்த, டிசல்யூஷன் ஆஃப் மொனாஸ்ட்ரிஸ் ஆரம்பிச்சு அபாலிஷன் ஆஃப் ரோமன் கேத்தலிக் சர்ச் வந்துடும் இங்கிலாந்துல. அதுக்கப்புறம் எலிசபெத்தன் பீரியட்லயே பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துல ஒரு ப்ராட்டஸ்டானிசம் ஃபெய்த்தை அதிகம் ஃபாலோ பண்ற ஒரு ரிலிஜன், ஒரு நியூ ரிலிஜனை உருவாக்குறாங்க. அதை தான் இங்கிலீஷ் சர்ச் அப்படின்னு சொல்லுவோம். த ஆங்கிலிக்கன் சர்ச், த சர்ச் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கான ஆர்ச் பிஷப் இவங்க தனியா வச்சுட்டாங்க. அப்போ ரோமோட பிஷப்ஸையோ ரோமோட போப்பை இவங்க அவங்க ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணணும்னு எந்த கட்டாயமும் இருக்குல்ல. ஓகே, ஸோ ஆனாலும் அங்க ப்ரோட்டஸ்டன்ட் ஸ்பிரிட் தான் இருக்கு. இப்போ இங்கிலாந்துல எலிசபெத்தன் பீரியட்ல இருந்து ப்ரோட்டஸ்டன்ட் ஸ்பிரிட் தான் இருக்குது. ஸோ அவங்க தான் ப்ரோட்டஸ்டன்ட்ஸ் தான் they create this English church. So அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆர்ச் பிஷப் பார்க்கருக்கு கீழே அந்த இங்கிலீஷ் சர்ச்சை ஒரு புது ரிலிஜனா கொண்டு வராங்க. ஆனா ஆர்ச் பிஷப் பார்க்கரும் அவரோட கொலீக்ஸும் கொடுத்து அந்த சிஸ்டம்ல என்ன இருக்குன்னா இவங்களுக்கு இந்த ப்ராட்டஸ்டன்ஸ், எக்ஸ்ட்ரீம் ப்ராட்டஸ்டன்ஸ்ன்னு கூப்பிடுற பியூரிட்டன்ஸ்க்கு நிறைய விஷயங்கள் ஒத்து வரல, இது ரோமன் கேத்தலிசிசம்ல இருக்க மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சர்ச் ஆஃப் ரோம் இதை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க they wanted to get away from that. Okay, they were of the view that the Church of England as organized by them did not differ sufficiently from the Church of Rome. Church of Romeக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம், கிட்டத்தட்ட கேத்தலிக்ஸ் ஃபாலோ பண்ற எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் நம்மளும் ஃபாலோ பண்றோம்னு அங்க இருக்கிற நிறைய மக்கள் டிஸ்சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்க சர்ச் ஆஃப் இங்கிலாந்து மேல. These people advocated strict views concerning life and conduct and thus came to be known as Puritans. இவங்க என்ன பண்றாங்க, ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், இப்படியெல்லாம் ரோமன் கேத்தலிசிசமா உள்ள
கலக்கவே விடக்கூடாது, கலப்பிடமே இல்லாமல் ஒரு பியோர் ரிலிஜன் தான் நம்ம ரிலிஜனாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்கள தான் they came to be called as Puritans. This uncompromising spirit was spreading steadily among the English middle class during the reign of James I. So James I பீரியட்ல இந்த பியூரிட்டன் ஸ்பிரிட் அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே வருது. அண்ட் சார்ல்ஸ் ஒன்ஸ் பீரியட்ல அப்படியே பவரே எடுத்துடுறாங்க, ஒரு நேஷனல் பவராக உருவாகிடுறாங்க. Okay, so this is how Puritanism grew in England. The high-handed policy of the king and his determination to enforce his will by persecution brought all the enemies of episcopacy into line. சார்ல்ஸ் ஒன் எப்படி இப்போ ஜேம்ஸ் ஒன் எப்படி டைப் அப்படின்னு சொன்னால், எலிசபெத் ஒன்க்கு அப்புறம் ஜேம்ஸ் ஒன் வராரு. அவர் வந்து ஒரு மாதிரி வளைஞ்சு நெறிஞ்சு கொடுத்து போயிடுவார். ஹி வாஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஹி வாஸ் அ கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கிங். அந்த ரிலிஜியஸ் அந்த பீப்புளோட எப்போவுமே பகச்சிக்கவே மாட்டார், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காகவே போயிட்டு இருந்தார். ஆனால் அவரோட சன் சார்ல்ஸ் பார்த்தீங்கன்னா, ஹி வுட் ரேதர் பிரேக் ரேதர் தென் பெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உடஞ்சே போயிடுவார், வளையிறதுக்கு பதிலாக உடஞ்சிருவார், முறிச்சுக்குவார் அப்படின்னு சொல்லி வளைஞ்செல்லாம் கொடுக்கவே மாட்டார். ஸோ ரொம்பவே அவர் என்ன பண்ணுவார், ஸ்ட்ரிக்டாக அவரோட ரூல்ஸ் இப்படி தான். கிங்க்கு டிவைன் பவர் உண்டு அப்படின்லாம் பேச ஆரம்பித்தோன்னா மக்களுக்கு அவர் மேலே கோபம் வருது. எபிஸ்கோபசிக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறவங்கெல்லாம் எதிராக ஒன்று சேர்றாங்க. அதாவது எபிஸ்கோபசினா பேப்பல் அத்தாரிட்டி, அதாவது ரோம்க்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறவங்க, சர்ச் ஆஃப் ரோம்க்கு அகெயின்ஸ்டாக இருக்க இந்த ப்ரோட்டஸ்டன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு குரூப்பாக இவருக்கு அகெயின்ஸ்டாக ஒன்று சேர்றாங்க, கிங்குக்கு அகெயின்ஸ்டாக ஒன்று சேர்றாங்க. மோரோவர் சார்ல்ஸ் ஒன் என்க்ரோச்ட் த ரைட்ஸ் ஆஃப் த காமன்ஸ் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரிவிலேஜஸ் ஆஃப் த இங்கிலீஷ் பீப்புள். நான் சொன்னேன் இல்லையா, சார்ல்ஸ் வந்து அப்படி வளைஞ்சு நெளிஞ்சு கொடுத்து போகிற ஆளே கிடையாது. எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரிக்டாக அவன் வந்து நிறைய விஷயம் கொண்டு வரேன்னு சொல்லி பீப்புளோட ரைட்ஸ் எல்லாமே என்க்ரோச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரைட்ஸ்குள்ளே எல்லாம் போய் தடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ மக்களுக்கு கோபம் வர மாதிரி நிறைய விஷயம் பண்ணுறாரு. ஸோ அவர் மேலே நிறைய வெறுப்பு வந்து மக்களுக்குள்ளே வருது. த பியூரிட்டன்ஸ் பிலீஃப் ஆஃப் காட் as the ruler of rulers made God as the ruler of rulers made them intolerant of earthly tyranny in any form. அப்போ பியூரிட்டன்ஸ் என்ன நம்புறாங்க, கடவுள் தான் வந்து the ruler of rulers, அரசர்களுக்கெல்லாம் அரசன் கடவுள் தான் அப்படின்னு தான் பியூரிட்டன்ஸ் நம்புவாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து அரசனையே கடவுளாக நம்புறவங்க அங்கே இருந்தாங்க. அவங்களுக்கு மத்தியில் பியூரிட்டன்ஸ் வந்து கடவுள் தான் அரசர்களுக்கு அரசன் அப்படின்னு நம்பினாங்க. ஸோ அவங்களால அந்த earthly tyranny பொறுத்துக்கவே முடியல, கொடுங்கோளர்களை அவர்களால் பொறுத்து கொள்ளவே முடியவில்லை. Thus Puritanism became a political as well as moral and religious force after the Civil War. ஸோ இதனால தான் சிவில் வார் நடக்குது. சார்ல்ஸ் ஒன் பீரியட்ல தான் சிவில் வார் நடக்கும் இங்கிலாந்துல. சிவில் வார்னா உள்நாட்டு போர், பங்காளி சண்டைகள், உள்நாட்டுக்குள்ள நடக்கிற சண்டையை சிவில் வார்னு சொல்லுவோம். அப்போ ராயல்ஸ்க்கும் பியூரிட்டன்ஸ்க்கும் இந்த ரவுண்ட் ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோஷியல் ஹிஸ்ட்ரி படிச்சிங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். த ராயல்ஸ் அண்ட் த ரவுண்ட் ஹெட்ஸ், உங்களுக்கு இடையில கண்ட்ரிக்குள்ள சண்டை நடந்துகிட்டே இருக்கும். ரவுண்ட் ஹெட்ஸை பார்லிமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ சண்டை நடந்துகிட்டே இருக்கும். அதில் ஒரு கட்டத்தில் 1649 பார்த்தீங்கன்னா சார்ல்ஸ் ஒன் வந்து ஃபுல்லாக கண்ட்ரியோட கண்ட்ரோல் ஃபுல்லாக பியூரிட்டன்ஸ்ட போயிடும். சார்ல்ஸ் ஒன்னை அவங்க எக்ஸிக்யூட்டே பண்ணிடுவாங்க, கொன்னுருவாங்க. சார்ல்ஸ் ஒன்னை கொன்னுட்டு அப்படியே ரூல் ஆஃப் மொனார்கியை வந்து தள்ளிட்டு அப்படியே இந்த ரூல் ஆஃப் பார்லிமெண்ட் வந்துடும். ஆலிவர் க்ராம்வெல்க்கு கீழே அவர் தான் பார்லிமெண்டேரியன்ஸோட ஹெட். இந்த ரவுண்ட் ஹெட்ஸோட ஹெட் யாருன்னா லெஃப்டினன்ட் ஆலிவர் க்ராம்வெல். அவர் தான் ஜெயிக்கிறாரு. அவரோட ஆட்சியில தான் ஒரு 12 years 11 years நினைக்கிறேன், 11 to 12 years பியூரிட்டன், அதாவது 1649 to 1660. ஸோ 11 years வந்து பியூரிட்டன் ரெயின் இங்கிலாந்துல நடக்குது. The influence of Puritanism upon the temper of English life and thought was profound. The spirit was fine and noble, but it was hard and stern.
ஓகே. ஸோ ஆலிவர் க்ராம்வெல் ஜெயிச்சதோட அந்த பியூரிட்டானிசம் வந்து ஆட்சிக்கும் வருது. ஓகே. அது வரைக்கும் ஸ்பிரிட் மட்டும்தான் இருந்தது. இப்போ அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் பியூரிட்டானிசம் வந்துருச்சு. ஸோ அந்த டெம்பர் ஆஃப் இங்கிலீஷ் லைஃப், ஸ்பிரிட் ஆஃப் இங்கிலீஷ் லைஃப் எல்லாமே ரினைசன்ஸ் ஸ்பிரிட் இருந்தது, ஒரு ஜாலியாக இருந்தது. ஆர்ட் மேலே லவ் எல்லா லிட்ரேச்சர் மேலெல்லாம் இருந்த லவ் எல்லாம் மாறி இப்போ கடவுள் நம்பிக்கையை வந்து எரிக்க பிடிச்சிக்கிச்சு. நல்ல விஷயம்தான், நோபலான விஷயம்தான். ஆனால் ரொம்ப ஹார்டாக, ரொம்ப ஸ்டர்னாக இருந்தாங்க. ரொம்பவே வந்து கடினமாக அந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணணும், பண்ணாதவங்கள பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இங்கே எக்ஸ்ட்ரீமிசம் இருந்தது பியூரிட்டன்ஸ்ட. ஓகே. the Puritans were integral and upright. ஸோ அவங்க வந்து நல்லவங்க தான், ரொம்ப அப்ரைட்டாக இருப்பாங்க, ரொம்ப மாரலாக இருப்பாங்க. பட் they were ஃபேனட்டிக்ஸ், ரிலிஜியஸ் ஃபேனட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, ரிலிஜியனில் வந்து அப்படியே தீவிரமாக இருக்கிறவங்க. அண்ட் ஹேட் அ நேரோனஸ் ஆஃப் அவுட்லுக் அண்ட் சிம்பத்திஸ். அதனால ப்ராட் மைண்டே இருக்காது, பெருசாக இறக்கமும் பட மாட்டாங்க. கடவுள் சாதாரண எல்லா விஷயத்துலையும் வந்து அவங்களுக்கு சாதாரணமான கண்ணோட்டங்கள்லாம் இருக்காது. எல்லாத்தையும் அந்த ரிலிஜியஸ் கண்ணோட்டத்திலேயே தான் எல்லாமே பார்ப்பாங்க. அப்போ அவுட்லுக் வந்து ரொம்ப நேரோ ஆகுது, சிம்பத்திஸும் நேரோ ஆகுது. த பியூரிட்டன் வாஸ் அப்போ அவங்க மக்களை மட்டும்தான் சிம்பத்தைஸ் பண்ணுற மாதிரி போகிறாங்க. த பியூரிட்டன் வாஸ் இன்டென்ஸ் அண்ட் காட் ஃபியரிங் பட் இல்லிபரல் அண்ட் அன்ரீசனபிள் மேன். பியூரிட்டன் வந்து ரொம்ப இன்டென்ஸான, அப்படியே ரொம்ப உருகி உருகி கடவுளை நேசிக்கிறவன் தான், காடுக்கு பயப்படுறவன் தான், கடவுளுக்கு அஞ்சுபவன் தான். ஆனா அதே சமயத்துல ஹி வாஸ் இல்லிபரல், கொஞ்சம் கூட ஃப்ரீடமையே அனுபவிக்க தெரியாதவன், அன்ரீசனபிள், யோசிச்சே பார்க்க மாட்டான். கடவுள்னு வந்துட்டா அவனுக்கு வந்து நியாய தர்மம் வேற எதை பத்தியும் அவனுக்கு யோசிக்க மாட்டான். அந்த இது மட்டும்தான், ஸ்ட்ரிக்ட் லாஸ் அண்ட் ரூல்ஸ் மட்டும்தான். ரீசன் எல்லாம் தூக்கி தள்ளி வச்சிருவான். இன் their preoccupation with moral and spiritual things they neglected and denounced science and art, the knowledge and beauty etc. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட ப்ரீஆக்குபேஷன் எதுல இருந்தது? மாரல் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ்ல தான் இருந்தது. தேவர் ப்ரீ ஆக்குபைடு. அவங்க மனசு ஃபுல்லா மாரல் திங்ஸ்லயும் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ்லயும் தான் ஆக்குபைடா இருந்தது. அதனால என்னாச்சுன்னா தே நெக்லெக்டட், ஒதுக்கி வைக்கிறாங்க, டினவுன்ஸ் பண்றாங்க, வெறுக்கிறாங்க, ஹேட் பண்ணாங்க. சயின்ஸ், விஞ்ஞானத்தையும் வெறுத்தாங்க, ஆர்ட், கலைகளையும் வெறுத்தாங்க. த நாலேஜ் அண்ட் பியூட்டி, அறிவையும் வளர்த்தாங்க, அழகையும் வெறுத்தாங்க. ஸோ எல்லாத்தையுமே அவங்க வெறுக்கிறாங்க. கடவுளை தவிர வேற எதையுமே சிந்திக்க அவங்க தயாரா இல்லை. கடவுளை சிந்தித்தார்கள், மற்ற எல்லாவற்றையும் நிந்தித்தார்கள் அவங்க. while fatal to art it was almost fatal to literature too. ஸோ இது வந்து இந்த கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட் என்னவா இருந்ததுன்னா, ஆர்ட்டுக்கு மட்டும் இல்லை, கலைகளுக்கு மட்டும் இல்லை, இலக்கியத்துக்கும் மிகப்பெரிய மரண அடியா விழுந்தது அந்த பீரியட்ல. இட் வாஸ் ஒன்லி ஹியர் அண்ட் தேர் அ ரைட்டர் அரோஸ். ஏன்னா ரைட்டரானா அப்ப இருக்கவே முடியாது. ஏன்னா நீ வெளியே போய் நான் எழுதியிருக்கேன்னு சொன்னா யாரும் உங்களை புகழ மாட்டாங்க, உங்களை அதுக்கு பதிலாக திட்டுவாங்க, கடவுளை பத்தி என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரைட்டர்ஸே அங்க உருவாகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கம்மியா இருந்தது. இந்த டைம்ல ஒரு கிரேட் பாய்ட் அப்படின்னு சொன்னா மில்டன். மில்டன் வாஸ் த கிரேட்டஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் பியூரிட்டானிசம். அப்போ பியூரிட்டன் பீரியட்ல ஒரு கிரேட்டஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு மில்டன் தான். அவரோட ஜீனியஸ் ஒர்க், however the moral and religious influences of Puritanism are combined with the generous culture of Renaissance. இவர்கிட்ட எல்லாம் அந்த பியூரிட்டன் ஸ்பிரிட் எல்லாம் இருந்தா கூட அதே சமயம் ரினைசன்ஸ் ஸ்பிரிட்டும் அவர்கிட்ட இருந்தது. ஓகே. அவர் நல்ல படிச்சவர், நல்ல காலேஜஸ்ல படிச்சு நிறைய இலக்கியங்களை எல்லாம் கற்றவர்னால இலக்கியம் மேல அவருக்கு காதல் இருந்தது. அட் த சேம் டைம் அவருக்கு வந்து பியூரிட்டன் ஸ்பிரிட்டோட இன்ஃப்ளூயன்ஸும் இருந்தது. ரெண்டும் சேர்ந்து அவர் ஒரு வித்தியாசமான ஒரு கவிஞரா உலகுக்கு அறிமுகமாகிறாரு. ஓகே. ஸோ நம்ம ஜான் மில்டனுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இந்த ஏஜோட ஸ்பிரிட் நீங்கள் பார்த்துட்டீங்க. அதிகமாக இந்த ஏஜில் வந்து நம்ம ரைட்டர்ஸ் பார்க்க மாட்டோம். மெயினாக மில்டன், அப்புறம் ஒரு சில ரைட்டர்ஸ் வருவாங்க, அது அவங்கள பற்றி நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம பார்க்கலாம். யாரெல்லாம்னு சொன்னால் மெட்டபிசிக்கல் பாய்ட்ஸு, கெவாலியர், கேரோலின் பாய்ட்ஸ், இவங்கெல்லாம் பின்னாடி வருவாங்க. அதெல்லாம் ஒரு குரூப் ஆஃப் பாய்ட்ஸ். அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்க மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் பெரிய கான்ட்ரிபியூட்டர், மிகப்பெரிய ரைட்டராக நம்ம அறிய படுற ஒருத்தர் அப்படின்னா ஜான் மில்டன். ஸோ அவரோட லைஃப் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட். John Milton was born on 9th December 1608. His father, although a Puritan,
வாஸ் அ லவர் ஆஃப் லிட்ரேச்சர் அண்ட் ஆர்ட். அப்போ பொதுவாக அந்த ஜெனட்டிக்கலான ஃபீச்சர்ஸ் தானே நம்மளுக்குள்ள நிறைய இருக்கும். அவங்க அப்பாவும் அதே தான், லவ்வர் ஆஃப் லிட்ரேச்சர் அவங்க அப்பா. அதனால இவருக்குள்ளேயும் ஒரு லவ் ஆஃப் லிட்ரேச்சர் வந்துருச்சு. பியூரிட்டனாக இருந்தாலும் லிட்ரேச்சர் இலக்கியத்தின் மேல் காதலும் இருந்தது. எஜுகேட்டட் அட் செயின்ட் பால்ஸ் ஸ்கூல்ஸ் அண்ட் அட் கிரைஸ்ட் காலேஜ் கேம்பிரிட்ஜ், ஹி வாஸ் ஸ்டூடியஸ் அண்டில் ஹிஸ் 30th ஏஜ். 30 வயசு வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருப்பாரு மனுஷன். அவங்க அப்பாவுக்கு இவருக்கு கொடுக்கறதுக்கு பணமும் நிறைய இருந்தது. அதனால இவருக்கு படிப்பு ரொம்ப சந்தோஷமா படிப்பாரு. படிக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தது. இடையில என்ன பண்ணாரு, சரி கொஞ்சம் சின்னதா ஒரு சேஞ்ச் பிரேக் எடுத்துக்கிறாரு. அப்ப எல்லாம் வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வர்றது, அவங்க பக்கத்துல இருக்கிற ரோமுக்கு, ஏன்னா இவங்களுக்கு நிறைய டிரான்ஸ்லேஷன் புக்ஸ் தான் ஒரு சிலது கிடைக்கும், கிடைக்காது. ஸோ அவங்க அந்தந்த கண்ட்ரீஸ்க்கே போவாங்க. கிரீஸ்க்கும் ரோமுக்கும் போனால் அவங்களுக்கு இட்டலிக்கெல்லாம் போகிறப்போ அவங்களுக்கு இன்னுமே நிறைய அவங்க நாலேஜை வைடர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக ஹி வெண்ட் ஆன் அ ட்ராவல் போகிறாரு, அவுட் ஆஃப் த கண்ட்ரி போகிறாரு. அந்த டைம் தான் என்ன ஆகுதுன்னா, கண்ட்ரியில் பயங்கரமான சிவில் வார் ஆரம்பிச்சிருது. இவர் வெளியே போய் கிட்டத்தட்ட 15 months to 3 years இருந்துட்டு வரலான்னு போகிறாரு. மீன்வைல் there is a big problem in his own country. தாய்நாட்டில் நிறைய பிரச்சனைகள் வருது. அதனால இவர் சிவில் வார் நடக்க ஆரம்பிச்சிடுது. சிவில் வார்னா உள்நாட்டு சண்டை, பங்காளி சண்டை, ராயல்ஸ்க்கும் ரவுண்ட் ஹெட்ஸ்க்கும் இடையில நடக்குது. இவர் ரவுண்ட் ஹெட்ஸ் தான், பார்லிமெண்ட் சப்போர்ட் பியூரிட்டன் இவர், நம்ம மில்டன். ஓகே, ஸோ இவர் அங்கே போனவர் என்ன பண்ணுறாரு, தாய்நாட்டில் பிரச்சனைன்னு திரும்பி வந்துடுறாரு. 15 months ஸ்டே வெளியே இருந்துட்டு he comes back. He was active as a supporter of the Puritan cause. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சப்போர்ட்டர், பியூரிட்டன்ஸ்க்கான சப்போர்ட்டர் அவர், அகெயின்ஸ்ட் த ராயலிஸ்ட். அதாவது ராயலிஸ்ட் யாருன்னா, கிங்கை சப்போர்ட் பண்ணுறவங்கள ராயலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்லிமெண்ட்ஸை சப்போர்ட் பண்ணுறவங்கள ரவுண்ட் ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பியூரிட்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ பியூரிட்டன்ஸ்க்கும் ராயலிஸ்ட்க்கும் இடையில தான் சண்டை நடக்குது. ஸோ இவர் மில்டன் he was a supporter of the Puritans. அந்த டைம்ல he was a popular pamphleteer-ஆ தன்னை மாத்திக்கிறாரு. இவர் ஆக்சுவலா சின்ன வயசுலேயே காலேஜ் லைஃப்லேயே போயம்ஸ் எல்லாம் எழுத ஆரம்பிச்சிடுறாரு. அவர் ஒரு நல்ல போயட்டா தன்னை வெளியே காமிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஆனா கூட இந்த பிரச்சனைகளுக்கு இடையில இவர் வர்றப்போ என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, தன்னை பொயட்டா வெளிப்படுத்திக்கல. ஏன்னா அப்ப தேவை மக்களுக்கு எல்லாத்துக்கும் புரிகிற பாஷையில எழுதணுன்றதுக்காக ப்ரோஸ் எழுத ஆரம்பிச்சாரு. சின்ன சின்ன பேம்ப்ளெட்ஸ் மாதிரி எழுதினாரு. ஓகே, அப்பப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் மாதிரி தான் நிறைய வந்துட்டே இருந்தது. ஹியர் ஹி பிகேம் அ கிரேட் பில்லர் ஆஃப் தட் காஸ். ஸோ பியூரிட்டன்ஸ்க்கு பெரிய பில்லர் அவர் ஆயிட்டாரு. ஏன்னா நிறைய விஷயம் ஸ்வர்ட் கத்தியால் செய்ய முடியாத பேனாவால் செய்ய முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இவர் பெரிய ரைட்டராக இருந்ததுனால ஒரு பேம்ப்ளெட்டியராக அவர் பெரிய கான்ட்ரிபியூட் பண்ணாரு பியூரிட்டன் காஸ்க்கு. ஆன் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த காமன்வெல்த். அப்போ காமன்வெல்த் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல இவருக்கும் பெரிய பங்களிப்பு இருந்தது. போர்ல பங்கு பெற்றாரான்னு தெரியல, ஆனா ரிட்டனா அவரோட வார்த்தைகள் பயங்கரமா மக்களுக்கு இடையில அந்த ஸ்பிரிட்டை தூண்டி விட்டுது. ஹி வாஸ் அப்பாயிண்டட் லாட்டின் செக்ரட்டரி டு த கமிட்டி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் இன் 1643. ஸோ அவங்க ரவுண்ட் ஹெட்ஸோட அந்த பார்லிமெண்ட்ல அவங்களுக்கு இவருக்கு ஒரு பொசிஷனும் கொடுக்குறாங்க. அடுத்ததா இவர் ஹி மேரிட் மேரி போவல். ஃபர்ஸ்ட் மேரேஜ் மேரி போவல் அப்படிங்கிறவங்களோட இவருக்கு ஆகுது. இட் வாஸ் அன் அன்ஹாப்பி மேரிட் லைஃப். அவரோட லைஃப்பை நம்ம ஷார்ட்டாக தான் பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் மேரேஜ் அவருக்கு ரொம்பவே அன்ஹாப்பியாக தான் நடந்தது. அதனால அவர் டைவர்ஸ் பற்றி எல்லாம் கூட ஒரு இது எழுதியிருப்பார். ஓகே, ஒரு ப்ரோஸ் ஒர்க் கூட எழுதியிருப்பார். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட அவரால் வாழ முடியாது. இன் 1653 ஹி லாஸ்ட் ஹிஸ் சைட் கம்ப்ளீட்லி. 1653, அதாவது பியூரிட்டன் ரெயினில் அவருக்கு கண் பார்வை சுத்தமாக போயிடுது. 3 years லேட்டர் கண் பார்வை போனதுக்கு அப்புறம் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாரு. கேத்ரின் வுட்காக் அப்படிங்கிற ஒரு லேடியை பண்ணிக்கிறாரு. அவங்க ஆனால் 15 months எல்லாம் இறந்துடுறாங்க. 1.5 years கேத்ரின் வுட்காக் ஆல்சோ டைஸ். ஸோ இவருக்கு மேரேஜ்ல ராசி இல்லாத மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ லேட்டர் இயர்ஸ் எப்படி ஆகுது இவரோட இது இவரோட ஏர்லி இயர்ஸ். அடுத்த லேட்டர் இயர்ஸ்ல இவருக்கு என்ன நடக்குது இவரோட லைஃப்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னும் ஒர்க்ஸ்க்கு வரல,
லைஃப் தான் பார்த்துட்டு இருக்கோம். லேட்டர் இயர்ஸ் ஆன் த ரெஸ்டரேஷன் ஆஃப் மொனார்கி ஹி வாஸ் அரஸ்டட். அப்போ ரெஸ்டரேஷன் பீரியட் சொல்லுவாங்களா, பியூரிட்டானிசம் முடிஞ்சு ஆலிவர் க்ரோம்வெல் இறந்தோன்னே ரெஸ்டரேஷன் நடக்கும் இங்கிலாந்துல. ரெஸ்டரேஷன் பீரியட்னா ரெஸ்டரேஷன் என்ன, ரெஸ்டோரிங் த மொனார்கி, அதாவது அரசமைப்பு சட்டத்தை அரசனை திரும்ப கொண்டு வந்துருவாங்க இங்கிலீஷ் பீப்புள். ஏன்னா இங்கிலீஷ் பீப்புள் பொதுவாக வந்து ப்ளஷர் லவ்விங் பீப்புள், அவங்க ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க. ஏதோ ஒரு கொஞ்ச காலம் அவங்களும் கடவுள் இருந்துட்டாங்க, அதுக்கு மேலே அவங்களால தாக்கு பிடிக்கவே முடியாது. ஓகே, பட் அவங்களால தே வாண்டட் டு கெட் பேக் டு தேர் ஓல்டு ஸ்டைல் ஆஃப் லிவிங். அதனால பியூரிட்டன்ஸை தவிர ரொம்ப ஸ்ட்ராங் பியூரிட்டன்ஸை தவிர மற்றவங்களுக்கு எல்லாம் அந்த லைஃப் பிடிக்கவே இல்லை, பியூரிட்டன் லைஃப். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, திரும்ப வந்து ஜாலியான ஒரு லைஃப் லீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு மொனார்கி தான் பெஸ்ட்ன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா பியூரிட்டானிசம் நம்மளை வாழ விடாது அப்படின்னு நினச்சி சார்லஸ் ஒன்னோட பையன் வெளிநாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவனை வந்து கூப்பிட்டு வந்து இங்கே மொனார்கியை ரெஸ்டோர் பண்றாங்க. சார்ல்ஸ் டூ வந்து ரெஸ்டோர் பண்றாரு. அந்த பீரியடை ரெஸ்டரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க ரெஸ்டரேஷன், அதாவது மொனார்கி வந்தோடனே பியூரிட்டன் பீரியட்ல யாரெல்லாம் அவங்க அப்பா இறந்ததுக்கு காரணமோ, அந்த பியூரிட்டானிசம்க்கு காரணம் யாரோ அவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்றாங்க, நிறைய பேரை கொல்றாங்க. அதுல மில்டனையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆன் த ரெஸ்டரேஷன் ஆஃப் மொனார்கி ஹி வாஸ் அரஸ்டட், பட் சூன் ஹி வாஸ் ரிலீஸ்ட் அண்ட் பெர்மிட்டட் டு ட்ராப் இன்டு பொலிட்டிக்கல் அப்ஸ்கியூரிட்டி. மேபி அவரோட ரைட்டிங் ஸ்டைலையா என்னன்னாலும் தெரியல, அவருக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்துடுறாங்க, அவரை வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஆனா என்ன சொல்லிடுறாங்கன்னா, எந்த ஒரு பொலிட்டிக்கலா நீ வந்து எந்த ஒரு மூமெண்ட்டும் உன்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வார்ன் பண்ணி அனுப்பிடுறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப ஏழ்மை நிலையில இருக்கிறாரு, தனியா இருக்காரு, ஃபேமிலி இல்லை, பிளைண்டாவும் இருக்கிறாரு, கண்ணும் தெரியல, ரொம்ப பேத்தட்டிக்கான கண்டிஷன்ல இப்போ மில்டன் இருக்கிறாரு. he married for the third time. இப்போ வந்து மூணாவது அவருக்கு வேறு ஆப்ஷனே இல்லாமல் இன்னொரு கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. his wife was எலிசபெத் மின்ஷுல். ஓகே, அப்போ ஏன்னா விமனும் வந்து செகண்ட் டைம் தேர்ட் டைம் எல்லாம் மேரேஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி மேரேஜ்ன்னு நினைக்கிறேன், எனக்கு எப்படின்னு தெரியல. who was எலிசபெத் மின்ஷுல் நம்மளுக்கு தெரியல, பட் he married for the third time and his wife name was எலிசபெத் மின்ஷுல். and this marriage ஓரளவுக்கு கம்ஃபர்ட் அவருக்கு கிடைச்சது, பிகாஸ் எலிசபெத் மின்ஷல் வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப் ஹிம் ப்ராப்பர்லி. அந்த டிக்ளைனிங் இயர்ஸ், அவரோட அந்த கடைசி காலங்களில் அவர் கொஞ்சம் சந்தோஷத்தையும் மனநிறைவையும் தந்தது அவரது திருமண வாழ்க்கை. இன் டார்க்னஸ் அண்ட் சாரோ ஹி டர்ன் பேக் அப்பான் ஹிஸ் அம்பிஷியஸ் டிசைன். ஸோ கண்டிப்பாக வந்து இருள் சூழ்ந்த ஒரு வாழ்க்கையில தான் இருக்கிறாரு, கண்ணு தெரியல. மோரோவர் அவர் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு பிறந்த குழந்தை டாக்டர் யாரோனால இவருக்கு பிரச்சனை இருந்துட்டே இருந்தது இவருக்கு. ஸோ அந்த டைம்ல இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இவருக்கு இதுல இருந்து விலகி, ஏன்னா கண்டிப்பா பொலிட்டிக்கலாவும் அவர் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அப்பதான் அவருக்கு வந்து திரும்ப ஞாபகம் வருது. சின்ன வயசுல அவர் வந்து எப்பிக் எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு, ஒரு பெரிய பிளான்ஸ் எல்லாம் வச்சிருந்தாரு. அதை வந்து இப்ப எப்படி நடைமுறைப்படுத்த முடியும்னு யோசிக்கிறாரு. ஒரு ஹெல்ப்பர் வச்சுட்டு எழுத ஆரம்பிக்கிறாரு. அதுதான் which he had cherished many years before. நிறைய நாட்களுக்கு முதல் அவர் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த நடத்த துணிகிறாரு. அதுதான் அவரோட பாரடைஸ் லாஸ்ட், அவரோட அந்த கிரேட் மேக்னம் ஓப்பஸ், இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லேயே ஒரு பெரிய எப்பிக்னு சொல்லப்படக்கூடிய பாரடைஸ் லாஸ்ட் இதை எழுத ஆரம்பிக்கிறாரு. இட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1667. அடுத்ததா பாரடைஸ் ரீகெயின்ட், சாம்சன் அகானிஸ்டஸ். இது வந்து இது ரெண்டையும் சேர்ந்து 1671 பப்ளிஷ் பண்றாரு. அப்புறம் 8th November 1674 மில்டன் டைஸ். ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ ஹி அச்சீவ்டு greatness through his last works. அந்த கடைசியா பாரடைஸ் லாஸ்ட் எழுதினதுல அவர் வந்து அந்த இழந்த புகழை எல்லாம் மீட்டு கொண்டார். ஓகே, ஸோ அவரோட லிட்ரரி கரியர், அதுதான் அவரோட லைஃப் நம்ம பார்த்துட்டோம். அவரோட பிறந்ததுல இருந்து அவரோட லைஃப் கடந்து வந்த பாதைகளை பார்க்குறோம். அந்த பியூரிட்டன் ஸ்பிரிட் அவர் எந்த அளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். பியூரிட்டன் இன்ஃப்ளூயன்ஸ்னால அவரோட வாழ்க்கையில ஏற்பட்ட ஏற்ற தாழ்வுகள் எல்லாத்தையும் பார்க்குறோம். ஏன்னா பியூரிட்டன் ட்ரெயின்ல நல்லா இருக்கிறாரு, ஆனால் ரெஸ்டரேஷன் பீரியட்ல ரொம்பவே கஷ்டப்படுறாரு. ஓகே, அடுத்த லிட்ரரி கேரியர் பார்த்தீங்கன்னா 4 பீரியட்ஸாக அவரோட லிட்ரரி கேரியரை பிரிக்கலாம், 4 பிரிவாக பிரிக்கலாம்.
and the college period, closing with the end of his Cambridge career in 1632. காலேஜில் இருந்த வரைக்கும் ஒரு பீரியட், 1632 வரைக்கும் ஒரு பீரியட். அடுத்து ஹார்டன் பீரியட்னு ஒரு பீரியட், அது வந்து க்ளோசிங் வித் இஸ் டிபார்ச்சர் ஃபார் த கான்டினென்ட் இன் 1638. 1638க்கு அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா டிபார்ட் பண்ணுறாரு, அதாவது கான்டினென்ட்டை விட்டு யூரோப்பை விட்டு வெளியே போறாரு. அதுதான் ஹார்டன் பீரியட். அதுக்கு வரைக்கும் உள்ளது ஹார்டன் பீரியட். இப்போ காலேஜ் பீரியட்ல இருந்து கான்டினென்ட் வெளியே போற வரைக்கும் உள்ளது ஹார்டன் பீரியட். ஆனா இடையில என்ன பண்றாரு, வெளியே போறப்போ அவருக்கு வந்து என்ன தகவல் வருது, தன்னோட தாய்நாடு பிரச்சனையில இருக்குது, சிவில் வார் இருக்குன்னு திரும்பி வர்றாரு. இப்போ வந்து அவர் போயட்ரி எல்லாம் எதுவுமே எழுதல, ஃபுல்லா prose writings. இதுதான் third period. The period of his prose writings from 1640 to 1660. ஸோ சிவில் வார்க்கு ஆதரவா தன்னோட பியூரிட்டன் அந்த சப்போர்ட்டுக்கு ஆதரவா அவர் எழுதினது ப்ரோஸ் ரைட்டிங்ஸ் எல்லாம் வந்து இந்த தேர்ட் பீரியட்ல சேர்ந்துரும். அப்போ அந்த கடைசி பீரியட்ல அவர் பிளைண்ட் ஆகி அவர் எழுதுறாரு இல்லைங்களா, த கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட், பாரடைஸ் லாஸ்ட், பாரடைஸ் ரீகெயின், சாம்சன் அகோனிஸ்டஸ், இது மூணும் லேட்டர் பீரியடை சேர்ந்தது. இந்த கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ காலேஜ் பீரியட்ல அவர் எழுதின போயம்ஸ் பாருங்க. இதுல வந்து காலேஜ் பீரியட்ல ஒரு 21 இயர்ஸ்ல நிறைய போயம்ஸ் எழுதுறாரு. எல்லாமே கொஞ்சம் ரொம்பவே அவ்வளோ பெருசா சொல்ற மாதிரி ஒன்றும் இருக்காது அந்த பீரியட்ல. அதுல ஒரு போயம் மட்டும் அவரோட ஜீனியஸ், பின்னாடி வரக்கூடிய ஜீனியஸை வெளிக்காட்டின ஒரு போயம் அப்படின்னு சொன்னா, ஓட் ஆன் த மார்னிங் ஆஃப் கிரைஸ்ட்ஸ் நேட்டிவிட்டி. Ode on the morning of Christ's nativity. இதுதான் பெஸ்ட் ஒர்க் ஆஃப் த பீரியட், காலேஜ் பீரியட்ல. அடுத்து ஹார்டன் பீரியட்ல பார்த்தீங்கன்னா 4 பியூட்டிஃபுல் மைனர் போயம்ஸ் எழுதியிருக்கிறாரு. லெல்லெக்ரோ, இல் பென்சராசோ, கோமஸ் அண்ட் லிசிடாஸ். டேட்ஸ் பார்த்துக்கோங்க. லெல்லெக்ரோ, இல் பென்சராசோ வந்து 1633. Comus was published in 1634. Lycidas was published in 1637. ஸோ இது எல்லாமே அந்த போயமோட சேக்காக என்ஜாய் பண்ணலாம். எல்லாமே பியூட்டிஃபுல்லான போயம்ஸ். இன் மில்டன்ஸ் ஒர்க்ஸ் த மாரல் அண்ட் ரிலிஜியஸ் influences of Puritanism were blended with a generous culture of Renaissance. இவரோட ஒர்க் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, பியூரிட்டன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், அட் த சேம் டைம் ரினைசன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கும். ஸோ அவர் ஒரு லவர் ஆஃப் ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர், ரீபர்த் இல்லையா ரினைசன்ஸ்னா. ஸோ அந்த டைம் லிட்ரேச்சர் ஆர்ட் எல்லாம் ரிவைவ் ஆன பீரியட். ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கும், இதுவும் இருக்கும், ரெண்டோட பிளெண்டும் கலந்து ஒரு வித்தியாசமா ஒரு அழகான ஒரு போய்ட்ரி தான் இவரோடது. இது அதனால யூனிக்கா இருந்தது. இட் வாஸ் திஸ் காம்பினேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் விச் கேவ் இட்ஸ் டிஸ்டிங்டிவ் குவாலிட்டி டு ஹிஸ் ஹையஸ்ட் போய்ட்ரி. ஸோ இது வந்து இதுதான் அவரோட ஸ்பெஷலே வந்து பியூரிட்டன் ஸ்பிரிட்டும் ரெனைசன்ஸ் குவாலிட்டியும் உள்ள இருக்கிறது தான். Thus in L'Allegro and Il Penseroso there is portrayal of charming and contrasted pictures of man, nature and art. So இதுல வந்து L'Allegro, Il Penserosoல வந்து ரெண்டு கான்ட்ராஸ்டிங் பிக்சர்ஸ் பார்க்கலாம். சார்மிங் பிக்சர்ஸ், கான்ட்ராஸ்டிங் பிக்சர்ஸ், நம்ம எதிர்பார்க்காத பிக்சர்ஸ் எல்லாமே அதுல வந்து இருக்கும். பிக்சர்ஸ்னா போர்ட்ரேயல் இருக்கும். This has been seen through the medium of the mood in the one case of gladness and in the other case of melancholy. ஒரு போயம்ல வந்து கிளாடா ஹாப்பியா ஒரு விஷயத்த பேசுவாரு, இன்னொன்னுல வந்து மெலான்கலிக்கா ஒரே விஷயத்த பேசியிருப்பாரு. ஓகே, there is little that is characteristically Puritan and a good deal that is really un-Puritan. ஆக்சுவலா இந்த ரெண்டு போயம்ல பெருசா பியூரிட்டன்னு சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. இன்னும் சொல்ல போனா அன்பூரிட்டன் விஷயம் தான் நிறைய இருக்கும். ஏன்னா the poet frankly dwells upon the pleasures of romance and rustic sports. இவங்க பியூரிட்டன்ஸ்க்கு வந்து ஸ்போர்ட்ஸ், டான்ஸ், தியேட்டர் இதெல்லாம் எதுவுமே பிடிக்காது, ரொமான்ஸ் எதுவுமே பிடிக்காது. ஆனா இந்த ரெண்டு போயம்லயும் அவர் வந்து ரொம்ப சந்தோஷமா அதை பத்தி பேசியிருப்பார், லெல்லெக்ரோ, இல் பென்செராசோவுலயும். ஸோ இது கிட்டத்தட்ட அன்பியூரிட்டன் ஸ்பிரிட் உள்ள போயம்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். upon the delights of play house, அதாவது தியேட்டர்ஸ் பத்தி எல்லாம் சந்தோஷமா பேசியிருப்பாரு. கிரீக் டிராமா பத்தி பேசியிருப்பாரு. ஸோ எதெல்லாம் பியூரிட்டன்ஸ்க்கு பிடிக்காதோ அது எல்லாமே பேசியிருப்பாரு. அண்ட் upon the beauty of church architecture and music, all of which things were to the religious fanatic objects of uncompromising hatred. ஸோ இது எல்லா விஷயமுமே, இப்போ நம்ம சொன்ன எல்லா விஷயமே பியூரிட்டன்ஸ்க்கு அகெயின்ஸ்டான விஷயங்கள். எது? பிளஷர்ஸ் ஆஃப் ரொமான்ஸ் அண்ட் ரஸ்டிக் ஸ்போர்ட்ஸ், டிலைட்ஸ் ஆஃப் த பிளே ஹவுஸ், த கிரீக் டிராமா, அண்ட் அப்பான் த பியூட்டி ஆஃப் த சர்ச், அந்த ஆர்கிடெக்சர், மியூசிக்,
அப்புறம் வந்து இது எல்லாமே இந்த ரிலிஜியஸ் ஃபெனடிக்ஸ்க்கு பிடிக்காத விஷயங்கள். ஆனால் இது எல்லாத்தையும் ஆதரித்து ரொம்ப அற்புதமாக அவர் வந்து பேசியிருப்பார் அவரோட லெல்லக்ரோ இல் பென்சரா சொல்ல. ஸோ இதில் அன்பியூரிட்டன் ஸ்பிரிட் நிறையவே இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். Then with Comus, we mark a distinct stage in the development of Milton's mind. The Puritan spirit now makes its influence felt. அடுத்த போயம் வந்து கோமஸ், இதை மாஸ்க் அப்படிங்கிற ஜான்ராக்குள்ள கொண்டு வரலாம். இதில் வந்து பியூரிட்டன்ஸ் அந்த இன்ஃப்ளூயன்ஸை நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். திஸ் ஒர்க் இஸ் an example of the type of drama which is called mask. இந்த ஜானர் வந்து மாஸ்க்ன்ற ஜானருக்குள்ள போகும். This genre has been brought into this country from Italy and which had been extremely popular at court among nobility. ஸோ இந்த மாஸ்க் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து இட்டலியிலேருந்து வந்த ஃபார்ம், இங்கிலாந்துக்கு இட்டலியிலேருந்து வந்த ஃபார்ம். இது வந்து முக்கால்வாசி எங்கே வந்து இந்த ஃபார்மை வந்து ப்ளே பண்ணுவாங்கன்னா கோர்ட்ல அமங் நொபிலிட்டி, நோபல் பர்சன்ஸ், அந்த ரொம்ப படிச்சவங்க ரசிக்கிற மாதிரி ஒரு ஃபார்ம் தான் மாஸ்கா. இட் இஸ் த ஸ்டோரி ஆஃப் த லேடி லாஸ்ட் இன் த வுட்ஸ் who is lured away by Comus and his band of travelers and rescued by her brothers with the help of an attendant spirit and the river nymph and the river nymph. Okay, so in the story என்ன பத்தி எதை பத்தியது அப்படின்னா about a lady. This lady, she is lost in the woods. ஃபாரஸ்ட்ல போறப்போ இந்த பெண் வந்து தொலைந்து போகிறாள். அவளை யார் வந்து லியூர் பண்றாங்கன்னா அட்ராக்ட் பண்ணி அவளை மாய வலைகள் வீசி அவளை இழுத்துட்டு போறது, கடத்திட்டு போறது யாரு அப்படின்னு சொன்னா she is been lured away by கோமஸ். அந்த பேர் அவர் பேர்ல தான் அந்த மாஸ்க் இருக்கு. கோமஸும் அவரோட ஃபாலோவர்ஸும் ஒரு பேண்ட் ஆஃப் டிராவலர்ஸும் என்ன பண்றாங்கன்னா அவளை அட்ராக்ட் பண்ணி கடத்திட்டு போயிடுறாங்க. அப்புறம் அவளோட பிரதர்ஸ், ஷீ இஸ் ரெஸ்கியூட் பை ஹர் பிரதர்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் அன் அட்டண்டன்ட் ஸ்பிரிட். அவங்க பிரதர்ஸும் ஒரு ஸ்பிரிட், இன்னொரு அட்டண்டன்ட் ஸ்பிரிட், ஒரு ரிவர் நிம்ஃப், அது ஒரு மெய்டன், ஒரு ஏஞ்சல், அதுவும் வந்து தான் இந்த பெண்ணை வந்து காப்பாத்துறாங்க கோமஸ் கிட்ட இருந்து. இதுதான் அந்த ஸ்டோரி. ஆக்சுவலா இது சாதாரண ஸ்டோரி மாதிரி இருக்கும், ஆனா எல்லா ஸ்டோரியும் ஒரு அல்லிகரி பின்னாடி வந்து வேற ஒரு டீப்பர் மீனிங் கொடுக்கும், அதான் அல்லிகரி. ஸோ திஸ் ஸ்டோரி இஸ் அ பேட்டன்ட் அல்லிகரி ஆஃப் virtue attacked by sensuality and conquering by divine aid. இந்த ஸ்டோரி எதை பத்தினா என்ன அல்லிகரியை கொண்டு வருதுன்னா வேர்ச்சியூ வந்து அட்டாக்ட், அந்த லேடி இஸ் வேர்ச்சியூ, சிம்பிள் ஆஃப் வேர்ச்சியூ, த கேர்ள் இஸ் த சிம்பிள் ஆஃப் வேர்ச்சியூ, ஷீ இஸ் அட்டாக்ட் பை சம் வில்லன்ஸ், ஏதோ ஒரு ஈவில் ஸ்பிரிட்னால. ஈவில் அப்படிங்கிறத விட கோமஸ் வந்து ஒரு பிளஷர் எல்லாம் வந்து ஈவிலா அப்போ பார்க்குறாங்க. அது வந்து சென்சுவல் பிளஷர்ஸை தான் வந்து கோமஸ் சிம்பிளைஸ் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து அட்ராக்ட் பண்ணி இழுத்துட்டு போகிறாரு அந்த கேர்ளை. இப்போ அவங்க பிரதர்ஸ் யாருன்னா தே ஆர் ஃபெய்த் இருக்கு, நம்பிக்கை தான் அவங்க பிரதர்ஸ். யாரோட ஹெல்ப்போட? ஒரு ஏஞ்சலோட வர்றாங்க, டிவைன் எய்டு. அவங்க ஃபெய்த், நம்பிக்கை இருந்தால் கடவுளோட அருள் இருக்கும், நீங்கள் அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஒரு எந்த பிரச்சனையிலேருந்தும் வேர்ச்சுவை காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரி தான், ஒரு அல்லிகரியான ஒரு ஸ்டோரி தான் கோமஸ். த ட்ராமா இஸ் லோடட் வித் கிளாசிக்கல் லேர்னிங் அண்ட் கிளாசிக்கல் லேர்னிங். ஃபுல்லாக அவர் வந்து மெத்த படித்தவர் அப்படிங்கிறத வெளிக்காட்டுற ஒரு ஸ்டோரி தான் இந்த கோமஸ். த நொபிலிட்டி ஆஃப் இட்ஸ் டோன் அண்ட் த சூப்பர் ஃபெய்த் இன் காட் இஸ் எக்ஸ்பிரஸ் த்ரூ அவுட். ஸோ ஃபுல் ஸ்டோரியில் வந்து ரொம்ப நோபலாக இருக்கும் ஸ்டோரியோட அந்த இது எல்லாமே, விஷயங்கள் எல்லாமே, தீம்லேருந்து ஒவ்வொரு லைனும் ரொம்ப நோபலாக அப்போ இருக்கிற அந்த அரசவையில் இருக்கிறவங்கலாம் ரசிக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா அதை பாஷா கூட அவங்க அதை ரசித்து தான் ஆகணும், அப்படி ஒரு கண்டிஷன் இருந்தது அவங்களுக்கு. ஏன்னா கடவுளை அப்படி நம்பணும் அப்படின்றத வெளிக்காட்டிக்கிறது தான் அவங்க தயாராக இருந்தாங்க. அப்புறம் அதோட டோன் எப்படி இருந்ததுன்னா ஃபெய்த் இன் காட், கடவுள் நம்பிக்கை ஒன்று தான் அதோட டோன். ஓகே, ஸோ அந்த ஃபுல் மாஸ்க்கும் அதை தான் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம். ஃபைனலி இன் லிசிடாஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் we have Puritanism which is political and ecclesiastical as well as spiritual and ethical. லிசிடாஸும் ஃபுல் அண்ட் ஃபுல் பியூரிட்டன் ஸ்பிரிட் உள்ள ஒரு சாங் தான். இட் இஸ் அ மோனோடி ஆன் த death of Milton's college friend Edward King. எட்வர்ட் கிங் யார் அப்படின்னா அவரோட ஃப்ரெண்டு பேர் தான் எட்வர்ட் கிங். இவர் வந்து காலேஜ் ஃப்ரெண்ட் அவருக்கு. அவர் இறந்ததுனால அவர் வந்து இந்த எலிஜி எழுதுறாரு, மோனோடி ஒரு எலிஜி, அதுக்கு பேரு தான் என்ன அப்படின்னு சொன்னா லிசிடஸ்.
ஓகே. ஸோ லிசிடஸ் பற்றி இங்கே ஒரு சின்ன இது இருக்கு, ஃபீட்பேக் இருக்கு. இட் இஸ் லைக் ஸ்பென்சர்ஸ் அஸ்ட்ரோஃபல். அஸ்ட்ரோஃபல் வந்து ஸ்பென்சர் சிட்னியோட டெத்துக்கு எழுதியிருப்பாரு. ஸோ அது மாதிரி தான் கன்வென்ஷனல் ஸ்டைலில் தான் லிசிடஸ் இருக்கும். இட் இஸ் இன் த கன்வென்ஷனல் ஸ்டைல் ஆஃப் த கிளாசிக் பாஸ்டரல் எலிஜி. கன்வென்ஷனல் அந்த ட்ரெடிஷ்னல் எலிஜியை ஃபாலோ பண்ணி தான் இந்த எலிஜியும் எழுதியிருக்கிறாரு. இது லிசிடஸ் எழுதியிருக்கிறாரு. பட் த ரிலிஜியஸ் ஆக்சென்ட் இன் இட் த்ரூ அவுட் இஸ் அன்மிஸ்டேக்கபிளி பியூரிட்டன். ஆனால் ஃபுல்லாக ரிலிஜியஸ் அக்சென்ட் இருக்கும். டோன் ஆஃப் த போயம் பார்த்தீங்கன்னா பியூரிட்டன் ஸ்பிரிட் தான் இருக்கும். ஹியர் வி ஹாவ் மில்டன்ஸ் ஃபேமஸ் அட்டாக் அப்பான் த கரப்ட் சர்ச் அண்ட் த கிளர்ஜி ஆஃப் த டைம். அப்போ இருந்த சர்ச் ஆஃப் இங்கிலாண்டில் இருந்த பிரச்சனைகளை எல்லாம் அவர் வந்து அட்டாக் பண்ணியிருப்பாரு. ஓப்பன் அட்டாக் கொடுத்துருப்பாரு. அங்கே இருந்த ப்ரீஸ்டையும் அட்டாக் பண்ணியிருப்பாரு. ஹி ஓப்பன்லி ப்ரொக்ளைம்ஸ் ஹிஸ் அடியரன்ஸ் டு த பியூரிட்டன்ஸ் காஸ். ஓப்பனாக தான் வந்து ஒரு பியூரிட்டன்கிறத பலமுறை இந்த பாடலில் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. தஸ் த்ரூ திஸ் earlier poems we can trace the steady growth of the religious element in Milton's mind. So in the earlier periodsல ஸ்டடி growth பியூரிட்டன் ஸ்பிரிட்ல அவருக்கு இருக்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவரோட growth வந்து நம்ம இந்த போயம்ஸ்ல நம்ம பார்க்கலாம். அடுத்ததா ப்ரோஸ் ரைட்டிங்ஸ்னா எப்போ எழுதுறாருன்னு நான் சொன்னேன். அவர் வெளிநாட்டுக்கு போயிடுறாரு. போனதுக்கு அப்புறமா he has the news that England is suffering from civil war. அப்போ அவர் என்ன பண்றாரு, he returns back to the country. அப்போ என்ன ஆரம்பிக்கிறாரு, அந்த கான்ட்ரவர்சிஸ் இடையில நிறைய pamphlets எழுத ஆரம்பிக்கிறாரு. His ambitions to write a great epic had already taken shape in his mind, but he had laid this aside in order he might give all his strength and industry to the performance of what he considered to be a great public duty. இவருக்கு ஆல்ரெடி எப்பிக் எழுதணுன்ற ஆசை இருந்தது, அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டாரு. ஏன்னா அவருக்கு பப்ளிக் டியூட்டி ரொம்ப முக்கியமானதா இருந்தது. Involved in political and religious controversies, he thus turned from poetry entirely, and for the next 20 years he continued to be active as a writer of prose. So கிட்டத்தட்ட 20 years அவர் அப்படியே போய்ட்ரியிலேருந்து வெளியே வந்து ப்ரோஸ் ரைட்டராக மாறுறாரு. இந்த ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது, பெருசாக ஒன்றும் அதில் எந்த ஒரு விஷயம் இல்லை நம்ம சொல்கிறதுக்கு. ஒவ்வொன்று அந்த ஆரட்டாரிக்கெல்லாம் நல்லா இருக்கும். பட் விஷயங்கள் உள்ளே இருக்க விஷயங்கள் பார்த்தா அந்த பியூரிட்டன் ஸ்பிரிட் மக்களை வந்து தூண்டி விடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பெருசாக ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட ஒரு ட்ரீட்டிஸ் மட்டும் நல்லா இருக்கும். அது என்னன்னா, of these treatises however stands altogether apart the great and noble Areopagitica ஒரு ஒர்க் மட்டும் அவரோட ப்ரோஸ் ஒர்க்ஸ்ல பெஸ்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துக்கோங்க, Areopagitica. இது எதை பத்தியது அப்படின்னு சொன்னா, பார்லிமெண்ட்ல ஒரு ஆர்டர் பாஸ் பண்றாங்க சென்சர்ஷிப் ஆஃப் புக்ஸ் பத்தி. புக்ஸ் வந்து நிறைய எடிட் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து இவர் என்ன பண்றாரு, அகெயின்ஸ்ட் எழுதுனது தான் Areopagitica. ஸோ Areopagitica எதை பத்தியது அப்படின்னா, it is a plea for freedom of thought and speech. ஒரு ரெக்வஸ்ட் தான். என்ன பண்றாங்க, அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு சுதந்திரம் பேச்சு சுதந்திரத்துக்காக எழுதப்பட்டது தான் Areopagitica. It should be read by every lover of literature and of intellectual liberty. ஒவ்வொரு இலக்கியவாதியும் படிக்க வேண்டிய ஒரு புக் தான் Areopagitica. அப்புறம் லேட்டர் போய்ட்ரிக் வந்துட்டோம். இட் வாஸ் நாட் டில் த ரெஸ்டரேஷன் ஆஃப் மொனார்கி ட்ரோவ் ஹிம் இன்டு பிரைவேட் லைஃப் அண்ட் அப்ஸ்கியூரிட்டி தட் மில்டன் ஃபவுண்ட் லீஜர் டு அக்கம்ப்ளிஷ் த இம்மன்ஸ் டாஸ்க். ஸோ இவர் அது வரைக்கும் ரொம்ப பிஸியாகவே இருந்தார். இப்போ வந்து அவரோட ரூல் போச்சு, அவங்க பீரியட் போயிடுச்சு. ஸோ ஹீ இஸ் புட் இன் ஜெயில். ஓகே, ஜெயிலெல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு வந்து டைம் கிடைக்குது. தன்னோட கனவு ப்ராஜெக்டை எடுக்கிறாரு. இன் பாரடைஸ் லாஸ்ட் he produced a great English poem. This is his masterpiece of intellectual energy and creative power. நமக்கே தெரியும், பெரிய கிரியேட்டிவ் பவர் உள்ள ஒரு ஒர்க் தான் பாரடைஸ் லாஸ்ட். Okay, right. The full significance of that combination of qualities in his work of which we have spoken becomes apparent. So அவரோட எல்லா குவாலிட்டிஸ், நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா குவாலிட்டிஸோட காம்பினேஷன் தான் வந்து Paradise Lost. The inspiration and the subject matter of the poem alike come from Milton's Puritanism. Of course, Puritanism spirit இருக்கும் தான், பட் வந்து ரொம்பவா வெளிக்காட்டி இருக்க மாட்டாரு. Paradise Lost is written as an
exposition of his theology. கடவுள் நம்பிக்கையை வந்து அவர் வெளிக்காட்டுற விதமாகவும் பாரடைஸ் லாஸ்ட் இருக்கும். upon the foundation of that theology, அவரோட நம்பிக்கைக்கு உட்பட்ட தியாலஜியை வந்து தான் அவர் வெளிக்காட்டியிருப்பாரு. it undertakes to assert eternal providence and justify the ways of God to men. இதோட மெயின் தீம் என்ன அப்படின்னா, எப்பவுமே ஒரு எப்பிக் எழுதுனா ஒரு சப்ளைம் தீம்ல தான் எழுதுவாங்க, பெரிய தீம் தான் எடுத்துக்குவாங்க, சின்ன தீம் எடுத்துட்டுலாம் எழுத மாட்டாங்க. அப்போ அதோட பெரிய தீம் என்னன்னா, to show the ways of God to men. கடவுள் வந்து உனக்கு என்ன ஆர்டர் பண்ணியிருக்காருன்னு மனுஷன்ட்ட சொல்றது தான் the ways of God to men. கடவுளரோட வழிகளை வந்து மனிதனுக்கு தெரிவிப்பது தான் இதோட மெயின் தீம். though a Puritan as an artist, he has not ceased to belong to the Renaissance. ஸோ இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம். அவர் பியூரிட்டனா இருந்தாலும் ரினைசன்ஸ் ஸ்பிரிட் அவருக்குள்ள இருக்கிறத யாருமே மறுக்க முடியாது. அது பாரடைஸ் லாஸ்லயும் வெளிப்படுது. in its form, Paradise Lost பத்தி அடுத்து பார்க்கிறோம். in its form and style, its machinery and method, the poem takes us back to Milton's avowed models, the great epics of classical antiquity, while the vast and varied learning which is built into fabric shows how fondly in the blindness and loneliness of his voyage he recalled the wider studies of his happy and earlier days. so form, style, machinery, method எல்லாமே வந்து பழைய கிரேட் எபிக்ஸ், கிளாசிக்கல் ஆன்டிக்விட்டி தான் அவர் ஃபாலோ பண்றார். பார்த்தீங்கன்னா அவர் ஹீஸ் ஃபாலோயிங் த கிரேட் எபிக்ஸ் ஆஃப் கிளாசிக்கல் ஆன்டிக்விட்டி, அதாவது கிரீக் ரோமன் மாடல்ஸை ஃபாலோ பண்ணி தான் அவர் இந்த பாரடைஸ் லாஸ்டோட ஃபார்ம், ஸ்டைல், மெஷினரி, மெத்தட் எல்லாம் எடுத்துக்கிறாரு. இன் பாரடைஸ் லாஸ்ட் ஹி செட் ஃபார் த ரிவோல்ட் ஆஃப் சாட்டன். ஸோ இதோட இது பார்த்தீங்க, தீம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பாரடைஸ் லாஸ்டோட தீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த ரிவோல்ட் ஆஃப் சாட்டன் against God, the war in heaven, the fall of the rebel angels, the creation of the world. அப்போ தீம் என்னன்னா, கடவுளுக்கு எதிரா சாட்டன் போராடுறான். ஹெவன்ல வந்து ஒரு பெரிய போர் வருது. சாட்டனை கடவுள் வந்து வெளியேற்றுறாரு, அவங்களுக்கு ஹெல்ல படைக்கிறாரு. அதே சமயம் மனிதனுக்காக ஒரு புது உலகத்தை படைக்கிறாரு. அங்க மனிதன்ற ஒரு இனத்தை படைக்கிறாரு. ஆடம் அண்ட் ஈவை வந்து அங்க உருவாக்குறாரு. ஆனா இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, சாட்டனோட பேச்சை கேட்டு ஒரு தப்பு பண்றாங்க. அதனால ஈடன்ல இருந்து எக்ஸ்பெல் ஆகுறாங்க. அதாவது பாரடைஸ்ல இருந்து வெளியேற வேண்டிய நிர்பந்தம் ஆடம்க்கும் ஈவுக்கும் வருது. அப்படிங்கிறது தான் பாரடைஸ் லாஸ்ட். அவங்களுக்கு கிடைச்ச பாரடைஸ் அவங்க தொலைச்சிடுறாங்க. கடவுளுக்கு நெருக்கமா இருந்த அந்த விஷயத்த அவங்க தொலைச்சிட்டாங்க. ஏன்னா காடோட வேஸை ஃபாலோ பண்ணாததுனால, அவங்க வந்து காடோட வேஸை மீறினதுனால ஏற்பட்ட விளைவு தான் அப்படின்னு கொண்டு போறது தான் பாரடைஸ் லாஸ்ட். Yet while the center purposes was to show how man's first disobedience brought sin and death in its train. So இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு சொன்னா, த சென்டர் பர்பஸ் ஆஃப் த போயம் அப்படின்னு சொன்னா, மேன்ஸ் டிஸ்ஒபீடியன்ஸ் இருக்கு இல்லையா, மேன்ஸ் ஃபர்ஸ்ட் டிஸ்ஒபீடியன்ஸ் தான் மனுஷனுக்கு பாவத்தையும் அந்த டெத்தையும் கொண்டு வந்தது. பின்னாடி வந்த எல்லா பிரச்சனைகளையும், இட்ஸ் ட்ரெயின்னா பின்னாடி வந்த எல்லா பிரச்சனைகளையும் கொண்டு வந்தது மேனோட டிஸ்ஒபீடியன்ஸ் ஆஃப் காட், டிஸ்ஒபீடியன்ஸ் டு காட். இட் இஸ் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஹிம் தட் ஹி டஸ் நாட் க்ளோஸ் ஆன் த நோட் ஆஃப் ஈவில் ட்ரையம்ஃபன்ட். பொதுவா வந்து மில்டன் வந்து கெட்டது ஜெயிக்கிற மாதிரி முடிக்கவே மாட்டாரு. ஸோ இங்கேயும் அப்படி முடிக்கல. அவர் வந்து டிவைன் ஒர்க் ஆஃப் ரிடம்ஷன், கடவுள் வந்து இவங்களை திரும்ப ரிடம் பண்றதுக்காக என்ன வழிகளோ அதை தேடுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் நோட்ல தான் முடிக்கிறாரு. அடுத்ததா பாரடைஸ் ரீகைண்ட் டு சாம்சன் அகானிஸ்டிஸ். தென் ஹி ஆடட் அ சீக்வல் டு இட் இன் 4 books. பாரடைஸ் லாஸ்டுக்கு இன்னொரு சீக்வல் கொடுக்குறாரு, பாரடைஸ் ரீகைண்ட்னு. இதுவும் வந்து டெம்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட்ன்ற மாதிரி வரும். ஆனாலும் இதுல வந்து அந்த அளவுக்கு பாரடைஸ் லாஸ்ட் அளவுக்கு அது பெரிய ஹிட் உங்களுக்கு. அந்த அளவுக்கு வந்து நம்ம எதிர்பார்த்து பாரடைஸ் ரீகைண்ட் படிச்சோம்னா இதுல நம்ம ஏமாந்துருவோம். அந்த அளவுக்கு சப்ளிமிட்டி, அந்த கிரேட் இதெல்லாம் பார்க்க முடியாது. அந்த ஜைஜாண்டிக் ப்ரெடிசஸரோட கம்பேர் பண்றப்போ பாரடைஸ் ரீகைண்ட் ரொம்ப வீக் தான். எல்லா விதத்துலயும் அது வீக்கா தான் இருந்தது. அங்கங்க தான் ஒரு சில
இடங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதர்வைஸ் பாரடைஸ் ரீகெயின்ட வந்து பாரடைஸ் லாஸ்டோட கம்பேர் பண்ணவே முடியாது. ஓகே, ஸோ த ட்ராமாட்டிக் போயம், இன்னொரு ட்ராமாட்டிக் போயம் ஒன்று இருக்குது, ட்ராமா மாதிரி போயம், சாம்சன் அகோனிஸ்டஸ். இது வந்து இட் கிரவுன்ஸ் த லேபிள்ஸ் ஆஃப் these closing years. அப்புறம் இது ஒரு நல்ல போயம் தான். இது வந்து அவரோட க்ளோசிங் இயர்ஸ்ல வந்து ஒரு நல்ல dramatic poem. In this, as in Paradise Lost, Milton applies the forms of classic art to the treatment of a biblical subject for the work. ஓகே, இதுலயும் பாத்தீங்கன்னா பைபிளிக்கல் ஒர்க்குக்கு இவர் வந்து கிளாசிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. ஓகே, ஸோ அது மாதிரி நீங்க வச்சுக்கலாம். அது வரைக்கும் கூட போதும். So in this in Paradise Lost, Milton applies the forms of classic art to the treatment of a biblical subject. Okay, so it will do here. Right, இதுதான் Paradise Regained and Samson Agonistes. இப்போ பாருங்க, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மில்டன்ஸ் போய்ட்ரி இதோட நம்ம முடிச்சுக்க போகிறோம். ஆஃப்டர் ஷேக்ஸ்பியர், மில்டன் இஸ் த கிரேட்டஸ்ட் இங்கிலீஷ் போயட். ஆமாம், நம்ம ஷேக்ஸ்பியரையும் மில்டனையும் தான் இங்கிலீஷில் கிரேட்டஸ்ட் போய்ட்ஸாக சொல்வோம். நாட் ஓன்லி தட், மொத்த உலகத்தில் இருக்க எல்லா போய்ட்ஸ்லையும் இவர் வந்து 3rd 4th ரேங்க் வந்துருவார் அப்படின்னு ஒரு கிரிட்டிக்ஸ் வந்து ஒரு ஜட்ஜ் பண்ணுறாங்க. ஹீ இஸ் த கிரேட்டஸ்ட் போய்ட் அவுட் சைட் ட்ராமா இல்லாத போய்ட்டில் கிரேட்டஸ்ட் இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ட்ராமாட்டிக் வேர்ஸ் அப்படின்னா ஷேக்ஸ்பியரை தான் நம்ம முன்னிறுத்துவோம். மோரோவர், in an unanimous judgment of the critics, he used to be regarded as one of the 3 or 4 supreme poets of the world. இப்போ உலகத்திலேயே தோன்றின அத்தனை போய்ட்ஸ்லையும் 3வது 4வது போய்ட்ஸா இவர் வந்துருவாருன்னு சொல்றாங்க. யூரோப்பியன் போய்ட்ஸா தான் இருக்கும், அவங்க தான் அப்படியெல்லாம் ஜட்ஜ் பண்ணிக்குவாங்க. இன் ஹிம் வி ஹாவ் அ வண்டர்ஃபுல் யூனியன் ஆஃப் இன்டெலெக்சுவல் பவர் அண்ட் கிரியேட்டிவ் பவர். ஸோ அவர்கிட்ட வந்து ஒரு பெரிய இன்டெலெக்சுவல் பவரும் கிரியேட்டிவிட்டியும் பார்க்குறோம். ஹீ இஸ் ஆல்சோ எ கன்சம்மேட் லிட்டரரி ஆர்டிஸ்ட் whose touch is as sure in delicate detail as in vast general effects. ஸோ அவர்கிட்ட நம்ம ஒரு கன்சம்மேட் லிட்ரரி ஆர்டிஸ்ட் பார்க்குறோம். கன்சம்மேட்டாக ஒரு முழு லிட்ரரி ஆர்டிஸ்ட். ஏன்னா ஒரு சின்ன சின்ன டீட்டெயில்லையும் அவ்வளோ தெளிவாக, சின்ன சின்ன விஷயத்த கூட விட மாட்டார், எல்லாத்தையும் தெளிவான டீட்டெயில்டாக நம்மளுக்கு சொல்லியிருப்பார். ஓகே, ஹீ இஸ் த மோஸ்ட் சப்ளைம் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ஸ். இங்கிலீஷ் போயட்ஸ்லேயே ரொம்ப சப்ளைம், ரொம்ப கிரேட் போயட் அப்படின்னு சொன்னால் மில்டன் தான். ஹீ இஸ் அவர் ஒன் அக்னாலஜ்ட் மாஸ்டர் ஆஃப் வாட் மேத்யூ ஆர்னால்ட் கால்ஸ் த கிராண்ட் ஸ்டைல். ஓகே, அவர் தான் கிராண்ட் ஸ்டைல் ஃபாலோ பண்ண ஆத்தர் அப்படின்னு சொல்லிட்டு மேத்யூ ஆர்னால்ட் இவரை தான் அக்னாலேஜ் பண்ணி புகழ்ந்திருப்பாரு. இன் சஸ்டைன் மெஜஸ்டி ஆஃப் தாட் அண்ட் டிக்ஷன் ஹீ இஸ் அன்ரைவல்டு. அப்போ மெஜஸ்டி ஆஃப் தாட், அந்த தாட், அந்த திங்கிங் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப பெருசா இருக்கும். டிக்ஷனும் ரொம்பவே அழகா இருக்கும். அதுக்கு இவருக்கு ரைவல்ட்டிக்கு யாருமே, இவர் கூட போட்டி போட அதுல எல்லாம் யாருமே கிடையாது. இஸ் டிஸ்கிரிப்டிவ் பவர் இஸ் அஸ்டானிஷிங். அப்படியே அவர் பாரடைஸையும் ஆடம் ஈவ் ஒவ்வொருத்தரையும் அவர் வந்து கிட்டத்தட்ட புக் 4ன்னு நினைக்கிறேன், அவர் டெஸ்கிரிப்டிவ் பவர் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுவார். ஆடம் எப்படி இருப்பாங்க, ஈவ் எப்படி இருப்பாங்க, பாரடைஸ் லாஸ்ட் பாரடைஸ் எப்படி இருக்கும், அந்த கார்டன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் அவ்வளோ அழகா டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு. ஓகே, ஸோ அவர் டிஸ்கிரிப்டிவ் பவர் இஸ் அஸ்டானிஷிங். வி கேன் லேர்ன் ஃபார் அவர் செல்ஸ் பை டர்னிங் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் டு சீன்ஸ் இன் ஹெல் இன் த ஓப்பனிங் புக்ஸ் ஆஃப் பாரடைஸ் லாஸ்ட். அதே மாதிரி ஹெல்லை பற்றி தெரியணும்னா அவர் ஓப்பனிங் புக்ஸை எடுத்து வச்சு திறந்து வச்சு பார்த்தா அப்படியே கண்ணு முன்னாடி டெஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம அப்படியே படமா விரியும் அவரை சொல்ல சொல்ல. ஸ்பெஷல் நோட் ஷுட் பி டேக்கன் ஆஃப் த கிரேட் அண்ட் வேரிட் பியூட்டி ஆஃப் ஸ்டைல் அண்ட் வெர்சிஃபிகேஷன். அவரோட ஸ்டைல் வந்து ரொம்ப கிரேட்டாக இருக்கும், வெர்சிஃபிகேஷனும் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். அது வந்து பிளாங்க் வேர்ஸ் தான். அஃப்கோர்ஸ் பிளாங்க் வேர்ஸ் எடுத்து அவ்வளோ அழகாக எழுதியிருக்கிறாரு. அவரோட ஸ்டைல் ஆஃப் பிளாங்க் வேர்ஸ் ரொம்ப க்ளோஸாக படிக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அதில் நிறைய விஷயங்கள் இருக்கு. மில்டன் வாஸ் therefore making an experiment when he took as the measure of Paradise Lost English heroic verse without rhyme. பொதுவாக பார்த்தீங்கன்னா எபிக்ஸ் எல்லாம் ஏதாவது ரைம் ஸ்கீம் ஃபாலோ பண்ணி தான் எழுதியிருப்பாங்க. ஆனால் இவர் பிளாங்க் வேர்ஸில் எழுதியிருக்கிறாரு. ஆஃப் திஸ் மெஷர் ஹி ரிமைன்ஸ் ஆஃப் அ கிரேட்டஸ்ட் மாஸ்டர். ஸோ இதில் அவர் ஃபாலோ பண்ணி தன்னை ஒரு பெரிய மாஸ்டரா நிரூபிச்சிருக்கிறாரு. ஸோ ஹி இஸ் அ கிரேட் போயட் ஆஃப் த பியூரிட்டன் டைம். ஒரு மோசமான டைம் அப்படின்னு சொல்றதை விட பியூரிட்டன் இன்ஃப்ளூயன்ஸ்ல இப்படி ஒரு பெரிய ஒரு ரைட்டர் உருவானது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த எபிசோட் முடிக்கிறோம். So I hope you like my explanations. Like, share and subscribe my channel. Press the bell icon for notifications. Thank you for watching.